மேக் மணி ஃப்ரம் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமில் மணி மேக் பண்ணுறது பாசிபிளா இல்லையான்னு சொல்லி நீங்கள் டவுட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமில் நீங்கள் எடுத்த உடனே ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லையா, அது எப்படி செய்கிற, அது எப்படி மல்டிபிள் இன்கம் பேஸை ஒன்றொண்டா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்னு சொன்னால் தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துல இருந்து மட்டும் மணி மேக் பண்ணாமல் மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்து மணி மேக் பண்ணுறது தான் அந்த மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம். இப்போ செலாக்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஜாப் ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. ஓகே, 9 to 5 இருக்கட்டும், இல்லாட்டி நைட் ஜாப்போ ஈவினிங் ஜாப்போ ஏதோ ஒரு ஜாப் ஒன்று நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருப்பீங்க மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, ஸோ இது ஒன் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். எப்பயுமே ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ல, அது பெசிவ் இன்கம் இருந்தாலும் சரி ஆக்டிவ் இன்கம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்ல மட்டுமே டிபெண்ட் ஆகிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொவர்ட்ரிக்கு ஒரு ஸ்டெப் அஹெட்ல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, எப்போ உங்களோட இன்கம் ஏதோ ஒரு காரணத்தால லூஸ் ஆகும்னு சொன்னா நீங்க அடுத்ததான் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேக்கப் ஒன்று இல்லாம பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு 2020 நினைக்கிறேன், 2020 கோவிட் வந்துக்கிறாய். கோவிட் வந்த டைம்ல நிறைய பேர் ஜாப் லாஸ்ட் ஆகி நிற்குது. அப்படி நிறைய பேர் ஜாப் லாஸ்ட் ஆகி நாட்கள் எல்லாம் யாருமே நினைச்சு பார்க்கல அவங்களோட ஜாப் இப்படி சடனா லாஸ்ட் ஆகும், நம்ம வேலை இல்லாம போவோம், நம்மளோட வேலை ஜாப் கடும் செக்யூரான ஜாப் ஒன்றில் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார்கள். நிறைய பேர் ஜாப் இல்லாம இன்னைக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ங்கிற அவசியத்தை நிறைய பேர் புரிஞ்சு வந்தாங்க. நீங்க மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ங்கிறது நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் ஆன்லைன் ஜாப் செஞ்சு தான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி 9 to 5 ஜாப் ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஈவினிங்கில் எக்ஸ்ட்ராவா நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போகலாம். அப்படி ஒரு நாளைக்கு நிறைய ஒர்க் பண்ணுற கஷ்டப்படுறோம்னா நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே ஒரு இடத்த ஒர்க் பண்ணீங்கன்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் இன்னொரு இடத்த பார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ரெண்டையுமே, அதாவது 9 to 5 அதாவது மண்டே டு ஃப்ரைடே செய்யற ஃபுல் டைமையும் ஒரு ஆக்டிவ் இன்கமும் திரும்ப சாட்டர்டே சண்டே செய்யறத இன்னொரு ஆக்டிவ் இன்கமாகவும் சேவிங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஒர்க் கூட்டிகிட்டே போகும். எப்போ நீங்கள் ரெண்டுல ஏதாவது ஒன்றை நிப்பாடுறீங்களோ அப்போ கூட இன்கம் ஸ்டாப் ஆயிடும். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஆக்டிவ் இன்கம் வச்சுக்கொண்டு மற்ற ரெண்டாவது இன்கம் பெசிவ் இன்கம்மா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். பெசிவ் இன்கம் எடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. பெசிவ் இன்கம்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பெரிய அளவில் நாலேஜ் வேணும் அப்படின்லாம் இல்லை. சிம்பிளா பிகினர் ஃப்ரெண்ட்லியா கூட நீங்க நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாம கூட நீங்க பெசிவ் இன்கம்கள் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம் ஆன்லைன்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜாப் ஒன்று செஞ்சுட்டீங்க, என்ன ஜாப்பா இருந்தாலும் சரி, மண்டே டு ஃப்ரைடே ஜாப் செய்றீங்கன்னா நீங்க ஜாப் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமுக்கு நீங்க ஒரு 1-2 ஹவர்ஸுக்கு நீங்க பெசிவ் இன்கம் வந்து பில் பண்ணலாம். ப்ளஸ் சாட்டர்டே சண்டே ஃபுல் டைமா உங்களுக்கு அந்த பெசிவ் இன்கம் பில் பண்ணலாம். எனக்கு பிசிக்கலா ஆக்டிவ் இன்கமோ பெசிவ் இன்கமோ பில் பண்றதுல எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் செய்யறது எல்லாமே ஆன்லைன்ல மணி மேக் பண்ற விஷயங்கள் தான் நான் செய்யறது. ஆன்லைன்ல பெசிவ் இன்கம் தான் நான் பில் பண்றேன். அப்படியான 2-3 பெசிவ் இன்கம் வேஸ் தான் நான் இதுல சொல்ல போறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை செய்யறதுக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு ஜாப்பை விட்டு போட்டு செய்யணுமாண்டா இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி செஞ்சுட்டு ஜாப்போட சேர்த்து அடிஷனலாக இதையும் செஞ்சுட்டு போகலாம். நாளைக்கு நீங்கள் 2 இன்கம் ஸ்ட்ரீம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்கம் ஸ்ட்ரீம்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் தற்செயல ஏதாவது ஒரு இன்கம் ஸ்ட்ரீமுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அடிஷனல் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்கு, அதோட சேர்த்து நீங்க மற்ற இன்கம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீங்க முயற்சியெல்லாம் மேற்கொள்ளலாம். ஸோ ஆன்லைன்ல மணி மேக் பண்ணதுக்கு நிறைய வழி இருந்தாலும் நான் செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சிங்கிற 2 மெத்தட் தான் வச்சிருக்கேன். நான் கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு இன்கம்ல டிபெண்டா இல்லை. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டுமே டிபெண்டா இல்லை, கிரிப்டோ மட்டுமே டிபெண்டா இல்லை. நான் 2 தான் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். புல் மார்க்கெட்ல எனக்கு கிரிப்டோ கரன்சில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இன்கம் வந்துட்டு இருக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கம்பேர் பண்ணக்குள்ள. அதே சமயம் பிஎம் மார்க்கெட் வரக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சில வர இன்கம் விட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எனக்கு கூடுதலா இன்கம் வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி நான் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்கள் கோச்சிங் ப்ரோக்ராம்ல கூட நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல இருந்து எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வேற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்களும் செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் சின்ன குட்டி தான். ஸோ மெயினா செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளஸ் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் வைப்போமே, என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை நான் சேல் பண்ண இந்த 3 வேல நான் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நாளைக்கு ஏதாவது இப்போ கிரிப்டோ கரன்சி நாளைக்கு இல்லாமாகாது. நாளைக்கு கிரிப்டோ கரன்சில ஒரு பெரிய பிஎம் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டோம், இன்கம் நல்லா குறைஞ்சிட்டு நான் பயப்படுறதில்ல. எனக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காலையும் என் இ-காமர்ஸ் விஷயத்தாலையும் எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும். நாளைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என் நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ்கள் நல்லா போகல இதாயிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்கம் குறைஞ்சாலும் என் கிரிப்டோ கரன்சியும் என் இ-காமர்ஸும் என் இன்கம் குறையாது.
ஸோ நீங்கள் அடிஷனல் ஒரு இன்கம் உண்டு வே உண்டு. இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, தேடி இருக்கிற ஒரு ஆள், ஆனால் இப்போ உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தேவையில்லை, அப்படி இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத மாதிரி ஒரு இன்கம் ஒன்று தேடிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் உண்டு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்னன்னா, இன்னொரு ஆளோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு, அது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி செஞ்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கம்பெனி ஓனர் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜில் கமிஷன் தருவார். அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னா ஒரு 2-3% 10-20% வரையும் போகும். அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ், கோச்சிங் ப்ரோக்ராம், அப்படி இல்லாட்டி அப்படியான ப்ராடக்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆയിരിக்கணும்னா உங்களுக்கு கமிஷன் 40%-லேருந்து 90-95% வரையும் தருவாங்க. அதுலேயும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட்டான ஒரு வே ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் நான் ரெக்கரிங் இன்கம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்கிறேன். சில சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸில் வாங்குறாக்கள் மந்த்லி பே பண்ணிட்டு இருக்கணும், அப்படி இயர்லி பே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்படியான ப்ராடக்ட்ஸ்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள அந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் உங்களுக்கு மந்த்லி ரெக்கரிங் கமிஷன் தர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஏங்கிற ப்ராடக்ட் உண்டு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் உண்டு, 50% கமிஷன் தராங்க. இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் $100 நீங்கள் ஒரு கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்க வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கஸ்டமர்ல இருந்து $50 கிடைக்கும். அந்த கஸ்டமர் கண்டினியூஸா எவ்ரி மந்த் அந்த ப்ராடக்ட்டுக்கு $100 பே பண்ண உங்களுக்கு கண்டினியூஸா $50 ஒவ்வொரு மாதமும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும், நீங்க ஒரே ஒரு கஸ்டமர் மூலமா. ஸோ இதுதான் இந்த ரெக்கரிங் அஃபிலியேட் இன்கம் பியூட்டி. நீங்க ஒரு தரம் செஞ்ச வேலைக்கு கண்டினியூஸா இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். பட் நான் பாத்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச பிளாக் போஸ்ட் ஒன்றை பார்த்து வாங்கின ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை வாங்கின நிறைய பேர் இப்போ கூட அந்த சாஃப்ட்வேரை பாய்ச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த கம்பெனி எனக்கு இப்போ கூட கமிஷன் தந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான ப்ரூஃப் எல்லாம் நான் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கிறேன். ஓகே, அது 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்சேன். இப்போ நான் அந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்றதே இல்லை. 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ கூட கண்டினியூஸா எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. அதுதான் பியூட்டி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் பியூர் பெசிவ் இன்கம். இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நான் செஞ்ச வேலை எப்பயோ செஞ்ச வேலை, 5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒரு வேலைக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கமிஷன் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுதான் பெசிவ் இன்கம். ஓகே, ஆனா இப்போ நீங்க 95 ஜாப் ஒன்று போறீங்க, நீங்க இன்ஜினியர் ஆறீங்க, டாக்டர் ஆறீங்க, நீங்க நாளைக்கு வேலைக்கு போகலன்னா ஒரு மாதம் நீங்க வேலைக்கு போகாம சும்மா வீட்டறீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வருமா? இல்ல, வேலைக்கு போனா தான் சம்பளம் வரும். அதுதான் ஆக்டிவ் இன்கம். அநேகமாக பெசிவ் இன்கம் ஒரு மித்தம் நினைச்சிட்டீங்க, ஒன்றுமே செய்யாம காசு வரணும், ஒன்றுமே செய்யாம ஒரு காலம் காசு வர மாட்டேங்குது. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், நீங்க ஒரு டீம் உண்டு, அப்படி இல்லாட்டி ஒரு சிஸ்டம் உண்டு, அப்படி இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் உண்டு, ஏதோ ஒன்று நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கஷ்டப்பட்டு பில் பண்ணணும். அந்த பில் பண்ற டைம் உங்களுக்கு எந்த விதமான இன்கமும் சம்டைம்ஸ் வராது, சம்டைம்ஸ் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஆக்டிவ் இன்கம்ல போறதை விட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு சிஸ்டமையோ ஒரு டீமையோ ஒரு விஷயத்தையோ பில் பண்ணி முடிச்சது பிறகு, அதுக்கு பிறகு நீங்க பெரிய அளவில் எஃபர்ட் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி, நீங்க சும்மா மேனேஜ் பண்றது மூலமாக அந்த டீமோ அப்படி இல்லாட்டி அந்த சிஸ்டமோ உங்களுக்கு கண்டினியூஸா மணி மேக் தந்துட்டு இருக்குதான் இந்த பெசிவ் இன்கம் கன்செப்ட். பெசிவ் இன்கம் உருவாக்குறதுக்கு நீங்க ஆரம்பத்தில் பயங்கரமான வேலை போடணும், நீங்க ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அது என்ன இருக்கு, அது என்ன பொருளா இருக்குதோ, என்ன பெசிவ் இன்கம் நீங்க பில் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு எஃபர்ட் ஒன்று போடணும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அது பெசிவா மாறும். ஒரு உதாரணத்துக்கு கண்டென்ட் கிரியேஷன், நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம்ல, உதாரணத்துக்கு ஒரு யூடியூப்ல ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்கீங்கன்னா அது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பயங்கரமான கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே செஞ்சு நீங்க சும்மா விட்டாலும் நீங்க அவ்வளவு காலம் செஞ்ச வீடியோஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டினியூஸா பெசிவ் இன்கம் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு பிசினஸ் ஒன்று உருவாக்குறீங்க, கஷ்டப்பட்டு பிசினஸ் நீங்க உருவாக்குற வரைக்கும் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு CTO நியமிச்சு போட்டு நீங்க ரிட்டையர் ஆயினா கூட அந்த நீங்க உருவாக்கின பிசினஸ் உங்களுக்கு கண்டினியூஸா பெசிவ் இன்கம் எடுத்து தந்துட்டு இருக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வெளியிறங்கலாம் அந்த பெசிவ் இன்கம் வேல இருந்து, உங்களுக்கு கண்டினியூஸா மணி மேக் பண்ணிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பெசிவ் இன்கம் நீங்க சும்மா நீங்க ஒரு 1 hour 2 hour சொல்லி சும்மா ஒரு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆரம்பத்தில் போட்ட அளவுக்கு எஃபர்ட் போட தேவையில்லை. ஸோ இது ஒரு பெஸ்ட் பெசிவ் இன்கம். ஓகே, அதே மாதிரி நான் அடுத்ததா செய்யறது கிரிப்டோ கரன்சில நிறைய வழி இருக்குது. அதுல ஆக்டிவ் இன்கம் வேஸும் இருக்குது, பெசிவ் இன்கம் வேஸும் இருக்குது. நான் பெசிவ் இன்கம் வேஸ்ல அநேகமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ சில விஷயத்துல நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், சில நேரம் ஃப்ரீயா கூட ஆர்டர் பண்ண விஷயம்லாம் ஃப்ரீயா கூட பண்ற மாதிரி டிபெண்ட்ஸ். எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது, நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் போடுறீங்க, உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கீங்கிற பொறுத்து அதுல மணி மேக் பண்ண விஷயம் அமையும். ஸோ மல்டிபிள் இன்கம் வேஸ் பாசிபிள். அதனால நீங்க எல்லாத்தையுமே விட்டு போட்டு மல்டிபிள் எல்லாத்தையுமே பரலலா ஸ்டார்ட் பண்றாண்டா அப்படி இல்லை. நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்த மெயினா செஞ்சு அது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயினதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை செஞ்சு அதை ஸ்டேபிள் ஆகுற, அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை செஞ்சு ஸ்டேபிள் ஆகக்குள்ள உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ல இருந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதா இருக்கு. இதை பத்தி நீங்க நினைங்க, உங்கள்ட்ட எத்தனை இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, நீங்க எத்தனை வழியில இருந்து நீங்க மணி மேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சி பத்தி அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி இல்லை இ-காமர்ஸ் பத்தி மேலே டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. And that's how